வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நிறைய சகோதரிகள் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய வலிய பத்தி தான். குறிப்பா இல்லற வாழ்க்கையில மரியாதையை தேடி போராடிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கான ஒரு ஆழமான பார்வை இது. என் புருஷன் என்ன சுத்தமா மதிக்கிறதே இல்ல. இந்த ஒரு வரி உங்க மனசுல எத்தனை தடவை ஓடி இருக்கும்? கல்யாணமான புதுசுல இருந்த அந்த மரியாதை, அந்த அன்பையெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்போ நான் எது செஞ்சாலும் குத்தம், எது சொன்னாலும் தப்புன்னு நீங்க ஃபீல் பண்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை உங்க மேல இருந்த அன்பு குறைஞ்சிடுச்சா? இல்லவே இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு காரணம் அன்பு குறைஞ்சது கிடையாது. உண்மையான காரணம் அது வேற. பாருங்க, இதுக்கு உண்மையான காரணம் அலட்சியம். இவ நம்ம பொண்டாட்டி தானே, நம்மளை விட்டுட்டு எங்க போயிட போறா அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் தான் இந்த எல்லா அவமரியாதைக்கும் காரணம். சரி, இதை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதை சரி பண்றதுக்கான வழியையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சண்டையோ வாக்குவாதமோ இல்லாம உங்க மரியாதையை எப்படி திரும்ப பெறுவதுன்னு வாங்க பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஒன்னு, உங்களுக்கான எல்லையை எப்படி வகுக்கிறது. இன்னொன்னு, மௌனத்தை எப்படி ஒரு பவர்ஃபுல் டூலா யூஸ் பண்றது. முதல் ஸ்டெப், உங்க சுய மரியாதைக்குன்னு ஒரு எல்லையை நீங்களே வகுத்துக்கோங்க. அதாவது, இந்த லெவலுக்கு மேல என்ன யாருமே காயப்படுத்த நான் விட மாட்டேன்னு நீங்க முதல்ல உறுதியா இருக்கணும். இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற வித்தியாசத்தை நல்லா பாருங்க. நம்ம வழக்கமா என்ன தப்பு பண்ணுவோம்? கணவர் கோபத்துல நம்ம மனசு நோக்குற மாதிரி பேசிடுவாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலே நாம எதுவுமே நடக்காத மாதிரி போய் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவோம். இது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இது இவளை எப்படி வேணாலும் நடத்தலாங்கிற ஒரு மெசேஜ் அவருக்கு கொடுக்குது. இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கடமையை செய்யுங்க, ஆனா கொஞ்சம் தூரமா இருங்க. சாப்பாட்டை டேபிள்ல வச்சுட்டு சாப்பாடு ரெடியா இருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க போயிடுங்க. அந்த அமைதி அவரை மனசுல ஒரு உறுத்தலை உண்டாக்கும். அவர் செஞ்ச தப்பை யோசிக்க வைக்கும். சரி, இப்போ நாம பார்க்க போற ரெண்டாவது ஸ்டெப், வார்த்தைகளை விட மௌனம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்கள மதிக்காத ஒருத்தருக்கு நீங்க எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் அது வெறும் இரைச்சல் தான். நீங்க அழுது புலம்பி நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமான்னு சொன்னாலும் அது அவங்க காதுக்கே போகாது. அதனால இனிமே அவர் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தா தயவு செஞ்சு அழுது விளக்கம் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலா அவரை ஒரு நிமிஷம் நிதானமா பாருங்க. அமைதியா சரிங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் பேசாதீங்க. உங்களோட இந்த மௌனம் அவரை ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும். நீங்க எப்போ தேவையில்லாம பேசுறத குறைக்கிறீங்களோ அப்போதான் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கூடும். ஓகே, இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இதுவரைக்கும் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பார்த்தோம். இப்போ உங்க கவனத்தை அவரு மேல இருந்து திருப்பி முழுசா உங்க மேல எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது சுய கவனிப்பு மற்றும் சுதந்திரம். மூணாவது ஸ்டெப், உங்கள நீங்களே ஒரு தியாகியா மாத்திக்காதீங்க. நல்ல மனைவியா இருக்கணுங்கிறதுக்காக உங்க உடம்பையும் மனசையும் வருத்திக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுக்கு பசிக்குதா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அவர் வந்த பிறகுதான் சாப்பிடணும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. உடம்பு சரியில்லையா? உடனே ரெஸ்ட் எடுங்க. நானும் ஒரு மனுஷதான், எனக்கும் பசிக்கும் வலிக்கும் அப்படிங்கறத உங்க செயல்கள் மூலமா அவருக்கு உணர்த்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்களை ஒரு ராணி மாதிரி பாத்துக்கிற வரைக்கும் வேற யாரும் உங்களை அப்படி பார்க்க மாட்டாங்க. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சா மத்தவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நாலாவது ஸ்டெப், அவரை மட்டுமே உங்க முழு உலகமா நினைச்சு வாழாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலை மாற்றம். நாம பொதுவா என்ன செய்வோம்? அவர் எப்ப வருவாருன்னு வாசலையே பார்த்துட்டு இருப்போம். அவர் வந்த உடனே அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்ப்போம். இதனால என்ன ஆகும் தெரியுமா? நம்மளை விட்டா இவளுக்கு வேற உலகமே இல்லைங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடும். அதுக்கு பதிலா உங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை உருவாக்குங்க. ஒரு நல்ல புத்தகம் படிங்க, புதுசா ஏதாவது கத்துக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அவர் வீட்டுக்கு வர்றப்போ நீங்க எதையாவது ஒண்ணுல பிஸியா இருக்கணும். பாருங்க, ஒரு பொருள் எப்பவுமே சுலபமா கிடைச்சா அதோட மதிப்பு தெரியாது. அதுவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கும் போதுதான் அதோட அருமை புரியும். இப்ப நாம கடைசி ஆனா மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க உணர்ச்சிகளை எப்படி கையாள்வது, கண்ணீருக்கு பதிலா வலிமையை காட்டுவது எப்படின்னு பார்க்க போறோம். அந்த காலத்துல பெண்கள் அழுதா ஆண்கள் மனசு இலகிடும். ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு. நீங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்காக அழுதா அது ஒரு கட்டத்துல உங்க பலவீனமா பார்க்கப்படும். இவளுக்கு இதுதான் வேலை, எப்பவும் அழுதுட்டே இருப்பான்னு அவருக்கு ஒரு எரிச்சல் தான் வருமே தவிர உங்க வலி புரியாது. அப்போ கண்ணீருக்கு பதிலா நீங்க கையில எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன? அதுதான் தன்னம்பிக்கை. அழுது புலம்புறதுக்கு பதிலா ஒரு அமைதியான உறுதியான மனநிலையை வளர்த்துக்கோங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரிய பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான வரி. ஒரு திமிர் கலந்த தன்னம்பிக்கையோடு நிதானமா பேசுங்க. இப்போ இங்க திமிருங்கிற வார்த்தையை தப்பா எடுத்துக்காதீங்க. இது அகங்காரமோ தலைக்கணமோ கிடையாது. இது என் மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும், அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு அசைக்க முடியாத சுயமரியாதை.
இனிமே எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சரி, அவர் முன்னாடி அழாதீங்க. நம்மள மதிக்காத ஒருத்தர் முன்னாடி அழுது எதையுமே சாதிக்க முடியாது. நம்மளோட குணத்தால, நம்மளோட வலிமையால தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். சரி, இப்ப நாம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த எல்லா விஷயங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம குறிக்கோள் நீங்க இழந்த உங்க அடையாளத்தை மீட்டெடுக்கிறது தான். ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம பார்த்த இந்த 5 வழிகளும் உங்க கணவரை பழி வாங்கறதுக்கோ இல்ல அவரை அடக்கி ஆள்றதுக்கோ கிடையாது. இது முழுக்க முழுக்க நீங்க இழந்த உங்க மரியாதைய, உங்க சுயகௌரவத்தை திரும்ப பெறுவதற்காக மட்டும்தான். உங்க இலக்கு வெறும் மரியாதைய வாங்குறது மட்டும் இல்லைங்க, உங்க ஆளுமைய, உங்க தனித்துவத்தை நிலைநாட்டுறது. நீங்க வெறும் ஒரு மனைவிங்கிற வட்டத்துக்குள்ள உங்களை சுருக்கிக்காம ஒரு தனித்துவமான వ్యక్తిத்துவமாக, அதாவது ஒரு பர்சனாலிட்டியா நீங்க மாறணும். ஆக இந்த ஆய்வு நமக்கு சொல்ற கடைசி ஆனா மிக முக்கியமான செய்தி இதுதான். நீங்க வெறும் மனைவியா மட்டும் இருக்காதீங்க, ஒரு ஆளுமையா, ஒரு தனித்தன்மையா அவர் முன்னாடி நிமிர்ந்து நில்லுங்க. நீங்க மாற ஆரம்பிக்கும் போதுதான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.